அன்பானவர்களே, ஷரியத் சட்டத்தில் முஸ்லிம்களின் மீது முக்கியமான 5 கடமை உண்டு. ஷரியத் சட்டங்களில் ஒன்று, அந்த ஷரியத் சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும். 2வது, ஷரியத் சட்டங்களின்படி நடக்க வேண்டும். 3வது, ஷரியத் சட்டங்களுக்காக வேண்டி பிறருக்கு அதை அழைப்பு தர வேண்டும், அழைப்பியல். 4வது, ஷரியத் சட்டங்களின்படியே தங்களுக்குள் தீர்ப்பு செய்ய வேண்டும். 5வது, அந்த சட்டங்களுக்கு ஆபத்து என்றால் வலிமையோடு போராடவும் வேண்டும். அறவழியில், அனுமதிக்கப்பட்ட வழியில் அதை போராடுவதற்கு தன்னாலான பங்களிப்பை செய்ய வேண்டும். ஒரு ஆளுகிற அரசுக்கு, அரசியல் அமைப்பிற்கு, அதிகாரிகளுக்கு, அதிகார வரம்புகளுக்கு கட்டுப்படுவோம் நிச்சயமாய். எந்த அளவிற்கு என்றால், உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவன் ஒரு கருப்பினத்தைச் சேர்ந்த அழகு இல்லாத அடிமை நியமிக்கப்பட்டாலும் அவர் தலைமைத்துவத்திற்கு வந்துவிட்டால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். எதுவரை? ஷரியத்தில் அவர் எல்லை மீறாதவரை. இது நபிகளாரின் வார்த்தை. ஏதேனும் ஒரு பாவச்செயலுக்காக வேண்டி உத்தரவிடப்படுமானால் அந்த நேரத்தில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை.